ஏசாயா 64:2 தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி, சொல்லுங்க, தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி, சொல்லுங்க நல்லா, தேவனே வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பதாக உருகும்படி செய்யும். வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும், உருக்கும் அக்கினி எரிகிறது போலவும், தண்ணீரை பொங்க பண்ணுகிற அக்கினியை போலவும். நல்லா கேளுங்க, ஏன் இந்த தீர்க்கதரிசி வானங்களை கிழித்து இறங்கும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறார்? நல்லா கேளுங்க, ஒரு ஆவிக்குரிய ரகசியம் என்னன்னா, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு வான மண்டலம் உண்டு. நமக்கும் ஆண்டவருக்கு இடையே என்ன இருக்குது? சொல்லுங்க, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு வான மண்டலம் உண்டு. எபேசியர் 6 பவுல் சொல்லுகிறார், வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனை. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு வான மண்டலம் என்று ஒன்று விரிக்கப்பட்டிருக்கிறது. இதுல தான் விழுந்து போன சாத்தானுடைய சேனை, அவன் முழு ராஜ்யமும் அந்த வான மண்டலங்களுக்குள்ளதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ஜான் முலாண்டே என்ற ஒரு புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கும் போது தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் உங்கள் கைக்கு வந்து சேராதபடி இந்த வான மண்டலங்களில் உள்ள ஆவிகள் அவைகளை எதிர்த்து நிற்குமா? விளங்குதான் நான் சொல்றது? ஏன் நீங்க நீண்ட நாள் ஜெபித்த ஜெபங்கள் கேட்கப்படலை? குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, குழந்தை பாக்கியங்கள் நீண்ட நாள் தடையா இருக்குது, திருமண காரியங்கள் தடையா இருக்குது, குடும்பத்தில் ஏதோ ஒருவருடைய ரட்சிப்பு தடையா இருக்கிறது, உங்களுடைய வர வேண்டிய பணங்கள் தடைப்பட்டு இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் அது தடையாக இருக்கிறது. நீங்க அழுது புலம்பி ஜெபிக்கிறீங்க, ஆனா அது தடையாவே இருக்கிறது. ஏன் இந்த நிலைமை? ஏன்னா நீங்க கேட்ட அந்த நாளே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை பரலோகத்திலிருந்து அனுப்பிட்டார். பரலோகத்திலிருந்து தேவதூதன் தானியேல் கிட்ட சொல்றாரு, நீ என்னைக்கு ஜெபித்தியோப்பா அன்னைக்கே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பிட்டாரு. ஆனா உன்னிடத்திற்கு வரக்கூடாதபடி பெர்சியா தேசத்தின் அதிபதி 21 நாளளவும் எதிர்த்து நிற்கிறார். அப்போ பாருங்க, தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் போது என்ன நடக்குது? இப்ப நீங்க ஜெபிக்கும் போது இமிடியேட்டா பரலோகத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்கள் இறங்கிடும். எங்கிருந்து இறங்குது? பரலோகத்திலிருந்து இறங்கிடும். ஆனா அது உங்ககிட்ட வந்து சேராதபடி இந்த வான மண்டலங்கள் அடைப்பட்டு இருக்கிறது. வான மண்டலத்தில் உள்ள ஆவிகள் அந்த ஆசீர்வாதங்களை எதிர்த்து அது போராடி கொண்டிருக்கு. நல்லா கேளுங்க, உங்க தலைக்கு மேல இருக்கிற அந்த வானங்களை நீங்க ஜெபத்தால கிழிக்கணும். உங்க தலைக்கு மேலாக இருக்கிற வான மண்டலங்களை ஜெபத்தால கிழிக்கணும். அதனால தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, வானங்களை கிழித்து இறங்குங்க ஆண்டவரே. எப்படி அந்த வானங்களை கிழிப்பது? அக்கினியினால், உருக்குகிற அக்கினி, பர்வதங்களை உருக்குகிற அக்கினி, வான மண்டலங்களை உருகி அந்த வான மண்டலங்களை பிளந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்க இறங்கி வர பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே என்ன பண்ணார்? இயேசு என்ன பண்ணாரு? அவரு என்ன பண்ணார்னா, எனக்கு என்ன பாஸ்டர், அவரு ஏன் அது தெரிஞ்சா நான் ஏன் இந்த கூட்டத்துக்கெல்லாம் வரேன்? இயேசு
ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே ஜெபித்தார். ஜெபித்த உடனே பைபிள் சொல்லுது, வானம் திறக்கப்பட்டு, வானம் என்னாச்சு சிஸ்டர்? வானம் திறக்கப்பட்டு அவர் மேல பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கினார். அன்றையில இருந்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடந்தது? கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டானது. ஜனங்க தேடி வர ஆரம்பிச்சாங்க. ஊழியம் பெருக ஆரம்பித்தது. எப்பொழுது? வானங்களை கிழிக்கும் போது. ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமா. ஒரு முறை ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது, ஒரு காட்டுல சில நாட்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது, ஒரு குட்டி சிங்கம் ஒன்று வழித்தவறி, தன் தாயை விட்டு வழித்தவறி அந்த காட்டுல அலைந்து திரிந்து கொண்டிருந்ததை இந்த மேய்ப்பன் பார்த்து, அது ரொம்ப குட்டியா இருந்ததுனால தன் கைகளில் தூக்கி கொண்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த அவன் அந்த சிங்கத்தை வளர்க்க ஆரம்பித்த போது மற்ற ஆட்டுக்குட்டிகளோடு அந்த சிங்கம் சேர்ந்து வளர்ந்தது. இந்த ஆடுகளெல்லாம் அவன் மேய்க்க கூட்டி கொண்டு போகும்போது இந்த சிங்கம் அந்த ஆடுகளோடு சேர்ந்து அதுவும் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆடுகள் சாப்பிடுகிறத இந்த சிங்கம் சாப்பிடும். ஆடுகள் எப்படி கத்துதோ அப்படியே கத்தி 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 இந்த சிங்கம் ஆடு மாதிரியே கத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஓநாய்கள் ஆட்டு கூட்டத்தை துரத்தும் போது இந்த ஆட்டு கூட்டம் ஓடும் போது சிங்கமும் சேர்ந்து அந்த ஆட்டு கூட்டத்தோடு ஓடுமா. இந்த மானிட்டர் ஸ்பீக்கர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க பிரதர். ஆட்டு கூட்டத்தோடு சேர்ந்து ஓடுமா. இத ஒரு நாள் இன்னொரு சிங்கம் கவனிச்சது. அடட, இந்த சிங்கம் தான் யார் என்பதையே மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்குது. அதனால இந்த சிங்கம் யாருன்னு சொல்லி இதுக்கு நம்ம காட்டணும். இந்த ஆட்டு கூட்டத்தோடு இணைந்திருந்த அந்த சிங்கத்தின் நிலைமையை புரிந்து கொண்ட இன்னொரு சிங்கம் இந்த சிங்கத்தை வந்து சந்தித்து அந்த சிங்கத்தை ஒரு தண்ணீர் இருக்கிற இடத்திற்கு கூட்டி கொண்டு போய், அந்த தண்ணீர் இல்லாத முகத்தை பாருன்னு சொல்லுச்சு. அப்ப அந்த சிங்கம் முதல் முறையா தண்ணீரில் அப்பதான் தன் முகத்தை பார்க்கும் போது அது ஆடுகளை போல அல்லாமல் அது வேறு மாதிரி இருந்தது. அப்ப அந்த சிங்கம் சொல்லுச்சா, நீ ஆடு இல்லப்பா, நீ சிங்கம், நீ ராஜா, நீ இந்த காட்டுக்கு ராஜா, எங்க ஒரு கர்ஜனை செய் அப்படின்னு சொல்ல, இந்த சிங்கம் முதல்ல 2 முறை கர்ஜிக்க அது ஆடு மாதிரி தான் கத்துச்சு. ஆனா 3வது முறை இந்த சிங்கம் தன் அடி வயிற்றிலிருந்து உரும்ப ஆரம்பித்த போது 5 கிலோமீட்டர்ல இருக்கிற எல்லாம் அப்படியே அதிர்ந்ததா. ஆடுகள் இந்த சிங்கத்தின் சத்தத்தை கேட்டு ஓட ஆரம்பிச்சதா. அப்பதான் அந்த இன்னொரு சிங்கம் சொல்லுச்சா, இதுதான் நீ, இதுதான் உன்னுடைய உண்மையான தன்மை. அல்லேலூயா. நாம யாரு? யூதா சிங்கத்தின் ராஜாவுடைய பிள்ளைகள். நீங்க ஆவில நிரம்பி செபிக்கும் போது வான மண்டலங்கள் பிளந்துதான் ஆகணும், பாதாள மண்டலங்கள் அடைப்பட்டு தான் ஆகணும், உங்களுக்கு முன்பதாக கிரியை செய்கிற அந்தகார சேனைகள் விழுந்துதான் ஆகணும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டர், முதல்ல உங்களுக்குள்ள நீங்க இயேசுவை பார்க்கணும். இயேசுவானவர் மகிமையின் நம்பிக்கையா உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். விளங்குதான் நான் சொல்றது? உங்களுக்குள்ள முதல்ல நீங்க இயேசுவை பாருங்க, அவர் எப்படி இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையா உங்களுக்குள்ள இருக்கிறார். இப்ப இந்த மகிமையின் ராஜா உங்களுக்குள்ள இருக்கும் போது நீங்க வான மண்டலங்களுக்கு நேரா கைகளை நீட்டி ஜெபிக்கும் போது வான மண்டலங்கள் பிளந்து உங்க மேல ஆசீர்வாதங்களை தேவன் வருஷிக்க பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இப்ப எல்லாரும் ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. மகிமையின் ராஜா உங்களுக்குள்ள இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தா இப்ப கண்களை மூடி ஒரு ஆட்டுக்குட்டியை போல அல்ல, ஒரு சிங்கத்தை போல வாய்களை திறந்து நீங்க ஜெபிக்க 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 உங்க தலைக்கு மேல அடைப்பட்டிருக்கிற வான மண்டலம் உருகி பிளந்து எதெல்லாம்
ஆசீர்வாதம் உங்களுக்கு நீண்ட நாட்களா வராம அந்த வான மண்டலத்தில் அந்த ஆவிகளின் சேனைகள் போராடி தடை பண்ணி வைத்திருக்கிறதோ இப்பொழுது வானம் கிழிய அவைகள் உங்கள் மேல் புறாவை போல ரூபம் கொண்ட ஆவியானவராய் இறங்கி வரும். ஷபா கபலகா துரகடா துரகடா லபரகா தரபலா. கண்களை நல்லா மூடிக்கங்க, கண்களை நல்லா மூடிக்கங்க. இப்போது ஆவியில பாருங்க, நீங்க ஜெபிக்க 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 உங்களுக்குள்ள இருந்த ஒரு அக்கினி எழும்பி பர்வதங்களை உருக்குகிறது போல, தண்ணீரை பொங்க பண்ணுவது போல உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்து எழும்பி வான மண்டலங்களை உருக்கி ஜெபிங்க 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 ஜெபிங்க. நீ ஜெபிக்க ஜெபிக்க சிங்கத்தை போல, யூதா ராஜாவின் சிங்கத்தை போல ரபலக துரகடலப துரட உன் வாயிலிருந்து வருகிற அந்நிய பாஷை சாத்தானுடைய ராஜ்யத்தை இப்போது குலுக்கும். ரேகடா தரகடா துரகடலப தரகடலப நல்ல அந்நிய பாஷையில நிறைந்து ஆவியில நிறைந்து இப்ப நீங்க ஜெபிக்கிற நேரத்துல உங்க தலைக்கு மேல இருக்கிற வானம் உருகி பிளந்து நீ இழந்த அபிஷேகம் திரும்ப இறங்குகிறது. நீ இழந்த பழைய வல்லமை திரும்ப வருகிறது. ஆவியின் அபிஷேகம் அக்கினி 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 பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். உன்னுடைய ஆசீர்வாதங்கள், நீ வேண்டிக் கொண்ட பணங்கள், சுகம், விடுதலை, வரங்கள் வருகிறது. வானங்கள் கிழிகிறது. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்புங்க. கைகளை தட்டி ஆவில நிரம்புங்க. விடாதீங்க 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 விடாதீங்க. ஆசீர்வாதத்தை சாத்தான் தடை செய்ய விடாத, தடை செய்ய விடாத. ரபலக துரகடலப வல்லமை இறங்குகிறது. அக்கினி இறங்குகிறது. அக்கினி 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 அக்கினி. உனக்குள்ள இருக்கிற மகிமை ராஜா எழுந்தருளுகிறார். இயேசு உனக்குள்ள இருந்து எழுந்தருளுகிறார். வானங்கள் கிழிகிறது. வானங்கள் பிளக்கப்படுகிறது. பெற்றுக்கொள் தேவ வல்லமையை, பெற்றுக்கொள் உன் சுகத்தை, உன் நன்மையின் நாட்களை பெற்றுக்கொள். நல்ல ஆவிக்குள்ள வாங்க, ஆவிக்குள்ள வாங்க. சில பேர் இன்னும் ஆவியில வர முடியல. இன்னும் உன்னால ஆவியில வர முடியல. உன்னால ஆவியில வர முடியலனா வானம் உனக்கு அடைத்திருக்கிறது. உன் அபிஷேகத்தை ஏதோ ஒரு வல்லமைகள் தடை செய்து கொண்டிருக்கிறது. உன் அபிஷேகத்தை அந்தகார சக்திகள் தடை செய்ய விடாது. கர்த்தரோடு உன்னுடைய உறவை தடை செய்ய விடாது. நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்புங்க. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும். நீ கர்த்தருடைய ஊழியக்காரி. நீ அநேகரை விடுவிக்கிற அபிஷேக தைலத்தை உடையவர். உன் கரங்களினால் செத்த பிரேதங்கள் எழும்பு. உன் கரங்களினால் மரண தருவாயில் இருக்கிற ஜனங்கள் எழுப்பப்படுவார்கள். உன் மேல் அபிஷேகம் உண்டு. நீ அந்த அபிஷேக தைலத்தை பெற்றிருக்கிறாய். அநேகரை கத்த தொடுகிறார். சாத்தான் வெட்கப்பட்டு ஓடுகிறார். வான மண்டல ஆவிகள் எரிந்து விழுகிறது. எரிந்து விழுகிறது. எரிந்து விழுகிறது. வான மண்டலங்கள் எரிகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள்.
இங்க நீ ஜெபிக்கும் போது உன் வீட்டை கத்தர் தொடுகிறார். சர்வத்தின் ஆவிகள் எரிகிறது. குட்டி சாத்தான்கள் எரிகிறது. கத்தர் உன் கால்களை வெண்கல கால்களாய் அபிஷேகிக்கிறார். உன் கால்கள் சர்ப்பங்களின் தலைகளை நசுக்கும். உன் கால்கள் தேள்களை மிதிக்கும். உன் கால்கள் சிங்கங்களை மிதிக்கும். ஜெபிங்க 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 ஜெபிங்க. வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய முழுவதுமாய் நிரப்புகிறார். அந்நிய பாஷையால் உன் வாயை நிரப்புகிறார். வாயை விரிவாய் தர பற்பல பாஷை உன் வாயில் ஊற்றப்படுகிறது. தீர்க்க தரிசன அக்கினி உன் வாயில் ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். தீர்க்க தரிசன அபிஷேகம். விழுந்து ஓடு பொல்லாத ஆவிகளை. கர்த்தர் இந்த கடைசி காலத்துக்கு உன்னை முன்குறிக்கிறார். உன்னை அபிஷேகித்து தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு எழுப்புதலுக்கென்று உன்னை அடையாளம் போடுகிறார். நீ கர்த்தருடைய எழுப்புதல் வீராங்கனையாய் இருப்பாய். நீ போகிற இடமெல்லாம் வல்லமை வெளிப்படும். நீ கால் மிதிக்கிற இடங்களில் இருக்கிற கட்டுகள் விழும். ரிசீவ் பண்ணுங்க அந்த வல்லமையை. இப்ப கைகளை தட்டி அதை பெற்றுக் கொள்ளுங்க. இப்ப நல்ல கைகளை தட்டி அதை பெற்றுக் கொள்ளுங்க. வானத்திலிருந்து வல்லமை ஊற்றப்படுகிறது. அக்கினி ரதங்கள் இறங்குகிறது. அக்கினி ரதங்கள் இறங்குகிறது. உருவின பட்டயத்தோடு தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். உன்னை சுற்றிலும் பாளையம் இறங்குகிறார்கள். நீ வெட்கப்படுவது இல்லை. நீ வெட்கப்படுவது இல்லை. நீ இழந்ததை பெற்றுக் கொள்ளுவாய். உன் காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. எந்த ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு நீ இழந்தாயோ 12ஆம் மாதம் முடிவதற்குள்ள அதனை திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். உன் வீடு கட்டப்படும். நீ நிலங்களை வாங்குவாய். அடுத்த 4 மாதத்தில் நீ வீடு கட்டும்படியாய் கர்த்தர் உனக்கு அனுகிரகம் செய்வார். உன் பிள்ளைகள் படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வெளி தேசத்திற்கு போவதற்கான கதவுகள் திறக்கப்படுகிறது. உனக்கு விரோதமாய் எழும்பின கூட்டத்தை கர்த்தர் முறியடிக்கிறார். அந்த கோர்ட்டு கேஸை கர்த்தர் சிதறடிக்கிறார். உன் வீடு ஊழியத்திற்கென்று முத்திரையிடப்படுகிறது. உன் வீட்டை கர்த்தர் இப்பொழுது முத்திரையிடுகிறார். உன் வீடு ஒரு பெதஸ்தா. வியாதிகளை வியாதியஸ்தர்களை குணமாக்குகிற வீடு. உன் வீட்டுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. இது முதற்கொண்டு தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதை நீ பார்ப்பாய். உன் வீட்டுக்குள் தேவ தூதர்கள் இரவு நேரங்களில் உலாவி வருவார்கள். உன் வீட்டில் கர்த்தருடைய சத்தம் தொனிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தலைக்கு மேல நல்ல கைகளை தட்டி, தலைக்கு மேல நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செப்பனியா 3:20 எடுத்துக்கொள்வோம். செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். செப்பனியா 3:20. செய்தி நேரத்தில் தயவு செய்து யாரை எழுந்து வெளியே போவதும் உள்ள வருவதும் இருக்கக்கூடாது. உள்ள உட்கார்ந்தீங்கன்னா உட்கார்ந்தது தான். செய்தி முடிந்த பிறகுதான் நீங்க வெளியே போகணும். வெளியே யாரையும் சும்மா நிற்க விடாதீங்க. வாலண்டியர்ஸ் தவிர வெளியே யாரும் சும்மா நிற்க விடாதீங்க. எல்லாரையும் உள்ள அனுப்பி விடுங்க. தேவனுடைய வார்த்தையை நீங்க உள்ள உட்கார்ந்து கேட்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரி,
செப்பனியா 3:20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களை எப்படி கர்த்தர் வாழ வைக்க போகிறார்? கீர்த்தியும் புகழ்ச்சியும். நீங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில உங்க திட்டம் என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கையில உமது நோக்கம் என்ன ஆண்டவரேன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, மகனே மகளே, நான் உன் சிறையிருப்பை திருப்பி உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் உன் சிறையிருப்பை திருப்பி உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ வைக்க போகிறேன். அதுதான் உன்னை குறித்ததான என்னுடைய இருதயத்தின் நினைவுகள், அதுதான் உன்னை குறித்ததான என் இருதயத்தின் ஆசை, என் இருதயத்தின் விருப்பம். தீமையானவைகளை அல்ல, நீ நன்மையானவைகளை பெற வேண்டாம். உன் சிறையிருப்பை நான் திருப்பி உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் வாழ வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் கர்த்தருடைய பெரிதான திட்டம். ஆண்டவர் உங்களை எப்படி வாழணும்னு நினைக்கிறாரு? கீர்த்தி புகழ்ச்சி. ஆனா இன்றைக்கு பாருங்க, நிறைய பேருடைய குடும்பத்துல கீர்த்தி கிடையாது, புகழ்ச்சி கிடையாது. வெட்கமும் அவமானமும் தோல்வியும் கடன் பிரச்சனைகளும். பக்கத்து வீட்டுல குறிச்சு நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு சாட்சி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஐயோ அந்த வீடா, கிறிஸ்தவங்கன்னு தான் பேரு, நேரமா சண்டை சச்சரவு, கடன் கொடுத்தவர்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறார். திடீரென்று அவர்கள் பிள்ளைகள் சண்டை போட்டு தெருவுக்கு வரும், அவங்க சண்டை, தவறான வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்வார்கள். இப்படியா நம்மை குறித்த சாட்சி? இது பிசாசு. ஆனா உண்மையா சாட்சி, நம்முடைய சாட்சி இப்படிதான் பிசாசு வைத்திருக்கிறார். ஆனா தேவன் எப்படி உங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரு? நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கூட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக ஆரம்பிக்கும். பல ஆண்டுகளா உங்க வாழ்க்கையில இருந்த சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்ப போகிறார். அது எந்த சிறையிருப்பா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை திருப்பி உங்களை நல்லா வாழ வைக்க போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நம்மை உயர்த்துவது தான், நம்மை ஆசீர்வதிப்பது தான். என் மனைவி ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்த போது, என் மனைவியோடு கூட இன்னொரு பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல ஒரு பையன் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தான். அவன் பேரு சாம். எப்படிப்பட்ட வாலிபனா இருந்தான்? உலகத்தை வெறுக்கிற ஒரு வாலிபனா இருந்தான். தேவ பக்தி நிறைந்த வாலிபனா இருந்தான். என் மனைவி சொல்லுவா, எல்லாரும் பார்ட்டிக்கு போறாங்க, ஆனா இந்த சாம் மாத்திரம் நான் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லுவான். இல்லை எனக்கு இங்க ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொல்லுவான். இதனாலேயே அந்த கூட்டத்தில் அவன் மேனேஜருக்கு, அவனுடைய டீம் லீடருக்கு யாருக்குமே அந்த பையனை பிடிக்காது. அந்த ஐடி கம்பெனியில பாவம் நிறைந்த அந்த கூட்டத்தின் நடுவில் இவன் பரிசுத்தமா வாழறான்பா. என் மனைவி சொல்லுவான். ஒரு நாள் அவன் வேலை செய்து கொண்டிருந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆஃபர் வந்தது. என்ன ஆஃபர்னா, உன் டீம்ல இருந்து 13 பேர் வெளி தேசத்துக்கு, அமெரிக்காவுக்கு நீ அனுப்பணும்னு சொல்லி ஒரு ஆஃபர். இப்போ அந்த மேனேஜர் என்ன பண்றாரு, 13 பேரை சூஸ் பண்ணி ஹெச்ஆருக்கு ஒரு மெயில் பண்றார், இமெயில் பண்ணி விடுறார். இந்த 13 பேருக்கும் அமெரிக்கா போக விசா ரெடி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஹெச்ஆருக்கு இமெயில் பண்ணிட்டு தன் டீம் கிட்ட எல்லார்கிட்டையும் அதை காமிக்கிறார். பாருங்க, உங்க 13 பேரை நான் சிபாரிசு செய்திருக்கிறேன் அமெரிக்கா போக. ஆனா இமெயில் அனுப்பி விட்டுட்டு திரும்ப இன்னொரு இமெயில் யாருக்குமே தெரியாத அனுப்பி இருக்கிறாரு. அந்த 13 பேர்ல 2 பேருடைய பேரை மாத்திரம் நீக்கிடுங்க. சாமுடைய பேரையும் இன்னொருத்தனுடைய பேரையும் நீக்கிறீங்க. இவங்க 2 பேருக்கு விசா எடுக்காதீங்கன்னு சொல்லி தந்திரமா இன்னொரு இமெயில் அனுப்புறார். அல்லேலூயா. சில நேரங்கள் மனுஷர்கள் நமக்கு தந்திரமான கண்ணிகளை வைப்பாங்க.
நம்ம எதிர்க்க பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா பேசுற மாதிரி தெரியும். நம்ம எதிர்க்க பார்ப்பதற்கு அவர்கள் நம்மை நலம் விசாரிக்கிறது போல தெரியும், வெல் விஷர் போல தெரியும். ஆனா தந்திரமான கன்னிகளை நமக்கு விரோதமாய் செய்வார்கள், மந்திர ஆலோசனைகள் நமக்கு விரோதமாய் செய்வார்கள். அப்படிதான் இந்த மேனேஜர் பின்னாடி ஒரு இமெயில் அனுப்பி, சாமுடைய பேர் அதுல இருந்து எடுத்துருங்க, அவன் அமெரிக்கா போக கூடாது. ஆனா பாருங்க, கர்த்தர் சாமோடு இருந்ததுனால, அவன் தேவ பக்தி நிறைந்த மகனாய் வாழ்ந்ததுனால, அந்த இமெயில படிச்ச அந்த HR மைண்ட் ஆண்டவர் குழப்பிட்டார். குழப்பி அவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டான், ஓஹோ இந்த 2 பேருக்கு மட்டும்தான் வீசா எடுக்க சொல்றாரு, மற்ற 9 பேருக்கும் வீசா ரிஜெக்ட் பண்ண, மற்ற 11 பேருக்கும் வீசா ரிஜெக்ட் பண்ண சொல்றாருன்னு சொல்லி இந்த 2 பேருக்கு வீசா எடுத்துட்டான். அல்லேலூயா. இப்போ கொஞ்ச நாட்கள்ல இமெயில் வருது, சாம் அண்ட் இன்னொருத்தனுக்கு வீசா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த மேனேஜருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த 2 பேர்ல முதல் நபரா சாமுக்கு எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணி சாம் முதல் நபரா அமெரிக்கா போயிட்டான். அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் தெரியுது இந்த மேனேஜர் எப்படி குழி தோண்டி இருக்கிறான்னு சொல்லி. ஆனா பாருங்க, கர்த்தர் சிறையிருப்பை திருப்பி நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ பண்ணுவார். உனக்கு விரோதமாய் எழும்பி போராடி உனக்கு குழி வெட்டி நீ எழும்ப கூடாது, நீ அழியணும், நீ மறைஞ்சு போயிடணும், நீ அழிஞ்சு போயிடணும், நீ வளரக்கூடாது. உனக்கு விரோதமான ஆலோசனைகள், தீய ஆலோசனைகள், தீய சக்திகள், உனக்கு விரோதமான தந்திரங்கள் என்னதான் இருந்தாலும் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் என்ன நோக்கத்தோடு இருக்கிறார், உன் சிறையிருப்பை திருப்பி உன்னை அதே பகுதியில கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ செய்கிற ஒரு கர்த்தராய் இருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல யாருக்கு கீர்த்தி புகழ்ச்சி உண்டாகும்? நல்லா படிச்சவனுக்கு கீர்த்தி புகழ்ச்சி உண்டாகும். இப்ப வரும்போது அங்க ஒரு பேனர் பார்த்தேன், அங்க பார்த்தா ஸ்கூல் டாப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய பிள்ளைகளுடைய படங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அது ஒரு புகழ்ச்சி. நல்லா மூளை இருக்குது, அவன் படிக்கிறான், பேனர்ல போட்டு அவனுக்கு நல்ல ஒரு புகழ்ச்சியை காட்டுறாங்க. படிக்கிறவர்களுக்கு புகழ்ச்சி, நல்ல திறமைசாலிகளுக்கு புகழ்ச்சி, நல்ல பேச்சு திறமை இருக்கிறவன், அறிவு இருக்கிறவன், தாளந்து இருக்கிறவன், திறமை இருக்கிறவன் நல்ல பெரிய கம்பெனியில் அவனை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த உலகம் எப்படிப்பட்ட மனிதர்களை புகழும்? பராக்கிரமசாலிகளா இருக்கணும், திறமைசாலிகளா இருக்கணும், தாளந்து நிறைந்தவர்களா இருக்கணும், அறிவு நிறைந்தவர்களா இருக்கணும், ஞானம் நிறைந்தவர்களா இருக்கணும், அழகு உள்ளவர்களா இருக்கணும். அவர்களை தான் இந்த உலகம் புகழும். ஆனா ஆண்டவர் எந்த மனுஷனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மாற்றுவார்னு தெரியுங்களா? பலவீனமானவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவார். ஞானமே இல்லாதவனை எடுத்து அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவார். திறமையே இல்லாத ஒருவனை எடுத்து கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவார். ஆடுகளுக்கு பின்னால் போய் கொண்டிருந்த தாவீதை பிடிச்சு அவனை ராஜாவாக சிங்காசனத்தில் கர்த்தர் அமர வைப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றாரு, எந்த மனுஷனையும் பலப்படுத்தவும் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தர் ஒருவரால் ஆகும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணால் சொல்றா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடு அமர செய்கிறார். ஆண்டவர் யாரை எடுக்கிறார் பாருங்க, சிறியவனை. எங்கிருந்து எடுக்கிறார்? எங்கிருந்து எடுக்கிறார்? புழுதி, மணல், புழுதி. எளியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்து மனிதர்கள் சிறந்த படித்தவர்களையும் ஞானம் நிறைந்தவர்களையும் ஹை ப்ரொஃபைல், பெரிய ப்ரொஃபைல் நிறைந்தவர்களை தான் அந்த உலகம் தேடுது. ஆனா ஆண்டவர் தேவன் எப்படி தேடுறாரு? குப்பை தொட்டியை நோண்டிக்கிட்டு இருக்கிறாரு, புழுதிய தள்ளி பார்க்கிறார். அங்க எங்கேயாவது ஒருத்தன் இருப்பானா? பலனற்று இருப்பானா? அறிவற்று இருப்பானா? ஞானமற்று இருப்பானா? கைவிடப்பட்டு இருப்பானா? அவனை அவர் பிடிச்சு அவனை தூக்கி அவனை உயர்ந்த இடங்களில் வைக்கிறார். அதனால தான் அவர் ஆண்டவர். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாத உன்னை இந்த அளவு உயர்த்தி இருக்கிறார் பாரு, அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தர். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, எனக்கு அறிவில்லை, ஞானம் இல்லை, திறமில்லை.
நான் வாய்க்கப்பட்ட அந்த வீட்டில் என்ன அவமானப்படுத்துறான். கவலைப்படாதீங்க சிஸ்டர், அதே குடும்பத்தில் ஒரு நாள் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா கர்த்தர் நிறுத்துவார். எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு தலை குனிந்து நடக்க வேண்டியதா இருந்ததோ அதே இடத்துல தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயான்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், வருகிற 2025 நீங்க கீர்த்தியும் புகழ்ச்சியுமா தான் நீங்க வாழ்வீங்க. ஹல்லேலூயா. உங்க குடும்பம் செழிக்க ஆரம்பிக்கும். ஞானிகளோடு கூட எதிர்த்து நிற்க பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர், இழிவானவைகள் அற்பமாய் எண்ணப்பட்ட மனிதர்களை எடுத்து அவனை தமது ஆவியினால் நிரப்பி அபிஷேகத்தை அவனை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறவர். அதுதான் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த பிரதர் சாட்சி சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க, எப்படி கேன்சர்ல கடைசி ஸ்டேஜ், கேன்சர்ல எப்படி உயிருக்கு போராடி கொண்டிருந்தேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன படிச்சிருக்கிறாரு? 10th, 8வது படிச்சிருக்கிறார். 8வது படிச்ச அவரை தான் ஆண்டவர் பல இடங்கள், பெங்களூர் அங்க இங்கன்னு பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஆண்டவர் பாருங்க யாரை தேடுறாரு. டிகிரி படிச்சவங்க கூட நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, 8வது படிச்சவங்க ஸ்டேஜ்ல வந்துட்டாங்க பாத்தீங்களா? இதுதாங்க கர்த்தர், இதுதான் கர்த்தர். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது? ஒன்றுமே இல்லாதவனை உயர்த்துறார் தெரியுமா? அவர் தாங்க கர்த்தர். அதனால நான் சொல்றேன், பயப்படாதீங்க. ஆந்திராவில் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு இந்து மனிதனுக்கும் ஒரு ஆர்சி ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைகள் பிறந்தது. கணவர் இந்து, பக்கா இந்து, நிறைய விக்கிரக ஆராதனை. தாத்தா ஒரு பெரிய பூசாரி, ஆடுகளை வெட்டி ரத்தத்தை சிந்தி பலி கொடுத்து அப்படி அவ்வளோ ஒரு ட்ரெடிஷனலான ஒரு ஆர்த்தடாக்ஸ் இந்து ஃபேமிலி. அவர் ஒரு ஆர்சி பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் இருவருக்கும் பிள்ளைகள் பிறந்தது. 5 பிள்ளைகள்ல தொடர்ச்சியா 3 பிள்ளைகள் செத்து விட்டது. 3 பிள்ளைகள் செத்து போனது. பயங்கர மனவேதனை. என்னடா இது, பிள்ளைங்க பிறக்குது செத்து போகுது, பிறக்குது செத்து போகுது, பிறக்குது செத்து போகுது, என்ன பண்றது? இப்ப 4வது ஒரு பிள்ளை பிறந்தது. ஐயோ, இந்த பிள்ளை செத்து போக கூடாதுன்னு சொல்லுது. பிள்ளைய தூக்கிக்கிட்டு போய் ஒரு ஊழியக்காரர்கிட்ட அதை கொடுத்து அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாங்க. அந்த ஊழியக்காரர் அந்த பிள்ளை மேல கையை வைத்தார், ஜெபித்தார். இந்த பிள்ளை சாகக்கூடாது ஆண்டவரே, இந்த பிள்ளை உயிரோடு இருந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தணும். அந்த பிள்ளைக்கு பேர் கொடுத்தார், ஏசன்னான்னு பேர் விட்டார். அந்த பிள்ளைய வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க, பிள்ளைய வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பிள்ளையினுடைய 10 வயசுல திடீரென்று அவனுக்கு பைத்தியம் பிடித்தது. பைத்தியம் பிடித்து வீட்டுல எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சு வீட்டை விட்டு ஓடிய போயிட்டான். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் தெருவில் அந்த வாலிபன் நிர்வாண கோலத்தில் 7 ஆண்டுகள் சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். 7 ஆண்டுகள். அவன் யாருன்னு அவனுக்கு தெரியல, வீடு எங்கன்னு தெரியல, அப்பா அம்மா யாருன்னு தெரியல. முடியெல்லாம் வளர்த்துட்டு, முடியெல்லாம் சட விழுந்து அழுக்கான கோலத்துல, உடம்புல ட்ரெஸ் இல்லாத, சாப்பிட உணவு இல்லாத, வெயிலையும் மழையிலையும் சாக்கடையிலையும் படுத்துக்கொண்டு, பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கொண்டு, எங்க போறான் எங்க வரான்னு அவனுக்கே தெரியாத பிசாசின் கட்டில 7 வருடங்கள் அந்த வாலிபன் வீட்டை விட்டு தொலைந்தவனாய் தெரிந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் அந்த ஒரு தெருவில் ஒரு இருட்டான ஒரு ரோட்ல போய் கொண்டு இருக்கும் போது, அந்த தெருவில் இருந்த ஒரு வீட்டில் உட்கார்ந்து ஒரு குடும்பத்தார் வெளியே பால்கனியில உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கைகளை தட்டி ஆராதித்துக் கொண்டிருந்ததை பார்த்தான். இவனையும் அறியாம கதவை திறந்து அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த பால்கனியில ஒரு ஓரத்துல உட்கார்ந்து அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறத அவனையும் மறந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான். அவங்க என்ன பண்றாங்கன்னு இவனுக்கு ஒன்றும் புரியல. அவங்களையும் இவனை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லல. அவங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. இந்த வாலிபன் அதை அப்படியே பார்த்து கொண்டே இருந்தான். அவங்க ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு இவன் அந்த வீட்டை விட்டு எழும்பி வெளியே வந்துட்டான். அந்த இருட்டு தெருவில் அவன் நடந்து கொண்டு போய்கொண்டே இருந்த போது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அவனுக்கு முன்பதாக ஒளித்தது. ஒருவரும் சேரக்கூடாத ஒரு ஒளியை அவன் கண்டான். அந்த ஒளியின் பிரகாசத்தில் இயேசு அப்படியே வெண்ணிற உடையை தரித்தவரா அப்படியே அந்த வாலிபனுக்கு முன்பதாக வந்து தோற்றம் அளித்தார். அவ்வளவுதான் பாருங்க, அவ்வளவுதான். இயேசு அவன் பார்த்த அந்த நொடியே
அவனுடைய பைத்தியம் தெளிந்தது, அவனுடைய புத்தி தெளிந்தது, அவனுக்குள்ள இருக்கிற அந்த குடும்ப சாபங்கள் உடைந்தது, அவன் பரம்பரையில இருந்த அந்த சாபங்கள் அவன் தலையிலிருந்து உடைந்தது. அந்த நேரமே அவன் தெளிவடைந்து தான் யார் என்பதை உணர்ந்து நடந்து 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 நல் இரவுல தன் வீட்டை தேடி போயிட்டான். கதவை தட்டுகிறான். அவன் தகப்பன் கதவை திறந்தா இவனை யாருன்னு அடையாளம் கண்டுகொள்ள முடியல. இவன் சொல்றான், அப்பா நான் தான் ஏசனா வந்திருக்கிறேன். புத்தி தெளிந்திருக்கிறத பார்த்து அந்த குடும்பத்துக்கு நம்பவே முடியல. மறுநாள் நல்லா குளிச்சான், முடியெல்லாம் வெட்டி கொண்டான். எந்த வீட்டில் நேற்று உட்கார்ந்து பாடல்கள் பாட ஜெபத்தை கேட்டு கொண்டிருந்தானோ அதே வீட்டுக்கு திரும்ப வந்தான். வந்துட்டு சொன்னான், நேற்றைய தினம் இந்த இடத்திலிருந்து நான் போகும்போது ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். அந்த வெளிச்சத்தின் நடுவில் ஒருவர் வந்து நின்றார். அழகான தோற்றம் உடையவராய் இருந்தார். அப்படி 2 கைகளிலும் காயங்களை பார்த்தேன். யார் இவர், எனக்கு சொல்லுங்கள். அந்த வீட்டார் சொன்னாங்க, இவர் தான் இயேசு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இவர் தான். உனக்காய் கல்வாரி சிலுவையில் 6 மணி நேரங்கள் தொங்கி ரத்தத்தை சிந்தின ஆண்டவர் இவர் தான். 33 கோடி தெய்வங்கள் இந்த பூமியில இருந்தாலும் உயிருள்ள ஒரே மெய்யான தெய்வம் இவர் தான். திரும்ப அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்ல அந்த நொடியே அவன் வாலிபன் தன் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை மாறியது. ஒரு வேத புத்தகத்தை அவன் கையில் கொடுத்தார்கள். திரும்ப அவன் படிக்க ஆரம்பித்தான். அவ்வளவுதான் பாருங்க, கர்த்தர் அந்த வாலிபனை பயன்படுத்த ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட தேசங்களுக்கு அந்த தேவ மனிதரை கர்த்தர் அழைத்து சென்று தேசங்களை அசைத்தார். ஹல்லேலூயா. ஆந்திராவில் அவர் ஒரு கூட்டம் போட்டா 10 லட்சம் பேர் வருவாங்க அவருடைய கூட்டத்துக்கு. அற்புத அடையாளங்கள் அவர் கூட்டங்களிலே செய்தார். நடக்க முடியாதவர்களை எழும்பி நடக்க பண்ணினார். கிட்டத்தட்ட இந்திய தேசத்திலும் வெளி தேசத்திலும் 1500 சபைகளை இயேசு ஸ்தாபித்தார். யார் அவரு? டிகிரி படிச்சவரா? அறிவு நிறைந்தவரா? ஞானம் நிறைந்தவரா? 7 ஆண்டுகள் பைத்தியமாய் சுற்றி கொண்டிருந்த ஒரு பைத்தியக்காரன். 7 ஆண்டுகள் தெருவில் இருந்த சாப்பாடெல்லாம் தின்று கொண்டு நாய்களோடு படுத்து தூங்கின ஒரு பைத்தியக்காரன். தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறார் சிஸ்டர்? பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார், திறமையற்றவைகளை தெரிந்து கொள்ளுகிறார், அழகற்றவைகளை தெரிந்து கொள்ளுகிறார், உடைந்த பாத்திரங்களை தெரிந்து கொள்ளுகிறார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களை தெரிந்து கொள்ளுகிறார். அவர்தான் ஆண்டவர். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர்தான் கர்த்தர். ஒருவேளை நீங்களும் சொல்லலாம், நானும் அப்படிதான் இருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், கணவரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், என் சொந்த ஜனங்களால் நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், ஒன்றுக்கும் உதவாதவள் என்று எல்லாரும் என்னை சொல்லுகிறார்கள், நான் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை, என் வீட்டுக்கு நான் எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வாழ வைப்பார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க சிஸ்டர்? நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்பொழுது கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொல்றார்? உன் சிறையிருப்பு மாறும்போது நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பாய். சிறையிருப்புல இருக்கிற வரைக்கும் கீர்த்தி புகழ்ச்சி வருவது கிடையாது. ஹல்லேலூயா. சிறையிருப்புல இருக்கிற வரைக்கும் நீ ஆசீர்வாதமா இருக்க முடியாது. இன்றைக்கு நம்ம ஆலயத்துக்கு வரோம், பைபிள் வாசிக்கிறோம், ஆராதனையில பங்கு பெறுகிறோம், ஆனாலும் ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளதான் இருக்கிறோம். ஆசீர்வாதம் இல்லை, விடுதலை இல்லை, ஏதோ ஒரு சிறையிருப்பு. ஞானஸ்தானம் பெற்று குடும்பமாய் ஆலயத்தில் இருக்கிறோம், ஆனா சிறையிருப்பு. எப்பொழுது ஒரு மனிதன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வாழ்வான் நீங்க நினைக்கிறீங்க? உன் சிறையிருப்பை திருப்பும் போதுதான கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பேன். ஹல்லேலூயா. பாவம் என்கிற சிறையிருப்பை விட்டு நீ வெளியே வரணும். பாவம் என்கிற சிறையிருப்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. பைபிள் சொல்லுது, துன்மார்க்கன் தன் பாவ கயிறுகளால் கட்டப்பட்டிருப்பான். பாவத்தின் கட்டு, பாவத்தின் சிறையிருப்பு. நீ பாவம் என்கிற சிறையிருப்புல இருக்கிற வரையிலும் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வராது. பிரதர், சிஸ்டர், கர்த்தர் உன்னை பாவம் என்கிற சிறையிருப்பை விட்டு முதல்ல வெளியே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். நீ பாவம் என்கிற சிறையிருப்புல இருக்கிற வரையிலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவே முடியாது, ஆசீர்வதிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு சகரியா 2:7,
பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக் கொள். பாபிலோனின் குமாரத்தின் இடத்தில் இருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக் கொள். சில நேரங்கள் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க மாட்டார், நீங்களே உங்களை விடுவித்துக் கொள்ளணும். ஆண்டவர் சொல்றார், உன்னை நீயே விடுவித்துக் கொள். நீ எங்க இருக்கிற? பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் இருக்கிறாய். நீ பாபிலோனின் குமாரத்தின் இடத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு விடுதலை வராது, புகழ்ச்சி கீர்த்தி வராது. உன்னை பாபிலோனின் குமாரத்தின் இடத்திலிருந்து உன்னை நீயே விடுவித்துக் கொள். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்க எங்க சிறையில் இருந்தாங்க? பாபிலோன்ல இருந்தாங்க. பாபிலோன் எப்படிப்பட்ட இடம் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுகிறது. அது வேசிகளின் தாய், சகல விதமான அருவருப்புகளின் தேசம், பிசாசுகளின் வீடு, அசுத்த ஆவிகளுடைய கூடு. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு விடுதலை வராது, கீர்த்தி புகழ்ச்சி வராது. இன்றைக்கு அநேகர் பாபிலோன் என்கிற ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கிறீங்க, பாவ சிறையிருப்புல இருக்கிறீங்க. ஏதோ ஒரு மறைவான பாவம், ஒரு துணிகரமான பாவம், ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற பாவம். ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னார், நீ எவ்வளவு நாள் என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பாய்? எவ்வளவு நாட்கள் நீ என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பாய்? முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினம். It is hard to kick the prick. முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினம். எவ்வளவு நாட்கள் நீ என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பாய்? அல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அற்புதராஜ் என்கிற ஒரு ஊழியக்காரர் வாழ்ந்தார். நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு முறை அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கல்வாரி காட்சியை கண்களுக்கு முன்பதாக பார்த்தார். இயேசு அந்த கல்வாரி காட்சியில் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டு வேதனையோடு இருந்தார். கைகளிலும் கால்களிலும் தலையிலும் உடம்பிலும் ரத்தம் வழிந்த நிலையில் தொங்கிக் கொண்டிருந்தார். கதறி அழுது கொண்டிருந்தார். அந்த ஊழியர் அதை பார்த்து அப்படியே கண்ணீர் வடித்து ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த சிலுவைக்கு பின்னால இருந்து ஒரு குட்டி உருவம் ஓடி வந்து அந்த சிலுவையை பிடித்து ஒரு உலுக்கியதான். சிலுவையை உலுக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவருடைய வேதனை இன்னும் பெருகியது. கைகளின் வேதனை இன்னும் பெருகியது, கால்களின் வேதனைகள் இன்னும் பெருகியது. ஆண்டவர் ஓ என்று கத்தி அழுதாரா. இந்த சிலுவையை உலுக்கின அந்த உருவம் ஓடி போய் திரும்ப அந்த சிலுவைக்கு பின்பதாகவே மறைந்து கொண்டது. ஆண்டவர் திரும்ப கதற ஆரம்பித்தார், துடிக்க ஆரம்பித்தார். அப்படி வேதனைகள் பெருக ஆரம்பித்தது. இன்னும் ரத்தம் உடம்பிலிருந்து கசிந்து வழிய ஆரம்பித்தது. அந்த ஒளிந்து கொண்ட உருவம் திரும்ப இரண்டாவது முறை வந்து அந்த சிலுவையை பிடித்து இன்னும் ஒரு உலுக்கியதா. ஆண்டவருடைய உடம்பு இன்னும் காயப்பட்டது, இன்னும் ரத்தம் வழிந்து வந்தது. ஆண்டவரால வேதனையை தாங்க முடியல, கதறி அழ ஆரம்பித்தார், துடிக்க ஆரம்பித்தார். அந்த உருவம் ஓடி போய் ஒளிந்து கொண்டது. மூன்றாவது முறையும் திரும்ப அந்த குட்டி உருவம் அந்த சிலுவையை பிடித்து ஒரு உலுக்கியது பாருங்க. இந்த முறை ஆண்டவரால தாங்கவே முடியல, பலத்த சத்தமாய் கதற ஆரம்பித்தார். ஓ, ஏன் என்னை வேதனைப்படுத்துகிறாய்? ஏன் என்னை வேதனைப்படுத்துகிறாய்? என் காயங்களை பார்த்தும் ஏன் என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? இந்த ரத்தத்தை பார்த்தும் ஏன் என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? அந்த ஊழியக்காரரால் அதை தாங்க முடியல. ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, உமது சிலுவையை பிடித்து உலுக்கி கொண்டிருக்கிற அந்த உருவம் யார்? அது யார்? அந்த அசுத்த ஆவி யார்? அந்த பிசாசு யார் உம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது? யார் அந்த மனிதன்? யார் அது? ஆண்டவர் சொன்னார், அது வேற யாரும் இல்ல அற்புதராஜ், அது நீதான், அது நீதான். நீ செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் என்னை அவ்வளவாக தான் என்னை வேதனைப்படுத்துகிறது. நீ செய்கிற ஒவ்வொரு தவறுகளும் அவ்வளவாக தான் என்னை வேதனைக்குள்ளாக்குகிறது. நீ செய்கிற ஒவ்வொரு பாவங்கள், அந்தரங்க பாவங்கள், துணிகிற பாவங்கள், நீ பேசுகிற பொய்கள், நீ பேசுகிற சாபமான வார்த்தைகள், நீ எனக்கு விரோதமாய் நடக்கும் போது, என் சித்தத்தை மீறி நடக்கும் போது, நான் மீண்டுமாய் சிலுவையின் வேதனையை உனக்காய் நான் சகித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ஊழியக்காரர் கதறி கதறி சிறு பிள்ளையை போல அழ ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் செய்கிற பாவங்களுடைய அவனமாய் வேதனைப்படுத்துகிறதோ. சிஸ்டர், பிரதர், நீங்க டிவிக்கு முன்பதாக உட்கார்ந்து டிவியை பார்க்கும் போது ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனை தெரியுமா? நீங்க ஆலயத்துக்கு வராம உங்க வீட்டுல நீங்க வேலையை செய்து கொண்டு அந்த ஆலயத்தை நீங்க நிராகரிக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு வேதனை தெரியுமா?
நீங்க ஆண்டவருடைய இருதயத்தை காயப்படுத்தி இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வழிகளில் நடக்கும் போது ஆண்டவர் இன்னும் எவ்வளவு வேதனையோடு தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர், பிரதர்? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இந்த ஊழியக்காரர் அழுத வண்ணமா இவர் பெண் எடுத்தார், ஒரு புக்கை எடுத்தார், அப்படியே எழுதினார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசும் அந்த முகத்தை நான் பார்க்கிறேன். என் கைகள் பாவம் செய்தால் அவர் கைகள் அந்த சிலுவையில் ஆணிகள் கடாவப்பட்டது. என் கால்கள் தவறு செய்யும் பொழுது அவருடைய கால்கள் வேதனைப்படுகிறது. நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கும் போது அந்த வேதனையெல்லாம் என் கர்த்தர் எனக்காக படுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம கம்யூனியன்லாம் பாடுகிறோம். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கையால் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், பாபிலோனை விட்டு வெளியே வா. பாபிலோன் குமாரத்தியை விட்டு வெளியே வா. எது உன்னை சிறையாக்கி வைத்திருக்கிறதோ இன்றைக்கு அந்த பாவங்களை விட்டு வெளியே வா. பாவம் என்கிற சிறையிருப்பை நீ விட்டு வெளியே வரும்போது தான் நீ ஆண்டவரை உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ வைக்க முடியும். ஒவ்வொரு முறை நீ அசுத்தமான படங்களை பார்க்கும் போது, உன் செல்போன்ல ஆபாசமான படங்களை உன் மனைவிக்கு தெரியாத, பிள்ளைகளுக்கு தெரியாத இரவு நேரங்களில் பார்க்கும்போது ஆண்டவரை எவ்வளவு வேதனைப்படுறாரோன்னு உனக்கு தெரியுமா? ஆண்டவர் எவ்வளவு வழிகளை சகிக்கிறாரோன்னு உனக்கு தெரியுமா சிஸ்டர், பிரதர்? பாபிலோன் குமாரத்திலிருந்து உன்னை நீயே விடுவித்துக்கொள். உன்னை நீயே பாபிலோனின் குமாரத்திலிருந்து விடுவித்துக்கொள். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மோசேனா என்ன அர்த்தம்? மோசே என்றால் தண்ணீரில் இருந்து எடுக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். தண்ணீரில் இருந்து எடுக்கப்பட்டவன். சிஸ்டர், பிரதர், இந்த தண்ணீரில் இருந்து வெளியே வருவது என்பது சரியான ரட்சிப்புக்கு அது அடையாளம், சரியான ஞானஸ்தானத்திற்கு அது அடையாளம். நீ உன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி சரியான ஞானஸ்தானம், சரியான ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியான ஞானஸ்தானம் உன்னை சரியான ரட்சிப்புக்குள்ள உன்னை வழி நடத்தும். பல ஆண்டுகள் நீ சபைக்கு போன பிறகும் உனக்குள்ள சரியான மனம் திரும்புதல் இல்லை, ரட்சிப்பு இல்லைன்னா எங்கேயோ உன் கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு பெரிய ஓட்டம் உண்டு. மோசே தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டான். அது மாத்திரமல்ல, பார்வோனின் குமாரத்தி என்று அழைக்கப்படுவதை அவன் வெறுத்து என்ன பண்ணா? அரண்மனையை விட்டு வெளியே போனா. அரண்மனையை விட்டு வெளியே போனா. அந்த அரண்மனைக்குள்ள அவனுக்கு சகல விதமான இன்பங்கள், சிற்றின்பங்கள், பாவங்கள் அனைத்தும் அந்த அரண்மனைக்குள் அவனுக்கு இருந்தது. ஆனால் மோசே எல்லாவற்றையும் வெறுத்து அந்த அரண்மனையை விட்டு வெளியேறினான். நீ தேவ பிள்ளையா மாற்றப்பட்ட பிறகு உன் பழைய வாழ்க்கையை விட்டு நீ வெளியேறணும்.
அரண்மனையை விட்டு வெளியேறுவது என்பது உன் சிற்றின்ப பழக்கங்களை விட்டு நீ வெளியேறணும். உன் சிற்றின்ப பழக்கங்கள் வெளியவா இன்றைக்கு அதை விட்டு. நீ சிற்றின்பங்களை அனுபவித்துக் கொண்டு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும் எண்ணுவது என்பது ஒரு முட்டாள்தனம். ஆண்டவர் ஒருபோதும் அப்படி ஆசீர்வதிக்க மாட்டார். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை மோசே வெறுத்து, அநித்தியமான பாவ சந்தோஷம், பாவத்தினால் வருகிற சந்தோஷத்தை வெறுத்தான். இன்னைக்கு உலக மக்களுக்கு எது சந்தோஷம்? பாவம் சந்தோஷம். அதனால்தான் போய் பப்ல போய் உட்கார்ந்து குடிக்கிறான், இரவெல்லாம் குடிக்கிறான், சிகரெட் பிடிக்கிறான், கஞ்சா பிடிக்கிறான், பெண்களோடு கூட போகிறான். பாவத்தினால் வருகிற சந்தோஷம். மோசேயை ஆண்டவர் அரண்மனையை விட்டு வெளியே கொண்டு வந்தார். அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் அவன் வெறுத்தான். பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்படுவதை வெறுத்தான். ஹல்லேலூயா. உனக்கு சர்டிபிகேட் நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதுதான். சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான், அதுதான் எலியாவினுடைய சர்டிபிகேட், அதுதான் எலியாவினுடைய ஐடென்டிட்டி. அதுதான் நான் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? என் குடும்பம் எனக்கு என்ன ஜாதி தெரியுமா? நான் எப்படிப்பட்ட படிப்பு படிச்சிருக்கேன். This is not your identity, brother and sister. Your identity is சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான், பரிசுத்தருக்கு முன்பதாக நிற்கிற நான், ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க. That should be your identity. அதுதான் உன் ஐடியா இருக்கணும். உன்னை பார்க்கும்போது ஜனங்கள் சொல்லணும், அந்த சிஸ்டர் பரிசுத்தமானவங்க, அந்த பிரதர் பரிசுத்தமானவர், அவர் நம்மை போல அல்ல, அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பரிசுத்தமா இருக்குது, அப்படியே செய்கைகள் தூய்மையா இருக்குது. உன் வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டியை ஜனங்க கொடுக்கணும். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கும்படி மோசே தன்னை ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் மோசேன்னு பேரை கேட்டா சுத்திலும் இருக்கிற தேசம் எல்லாரும் பயப்படும்படியான கீர்த்திய கர்த்தர் மோசேக்கு உண்டு பண்ணினார். ஏன்? அவன் பாவத்தை வெறுத்த மனுஷன். சிஸ்டர், உன் வாழ்க்கையில பாவம் என்கிற சிறையிருப்பை விட்டு நீ வெளியே வந்தே ஆகணும். ஹல்லேலூயா. வெளியே வந்தே ஆகணும். அடுத்தது பிசாசின் சிறையிருப்பு என்று ஒன்று உண்டு. வேதத்தில் எவ்வளோ பேர் பிசாசினால் கட்டப்பட்டவர்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். ஒருத்தன் 18 வருஷமா கட்டப்பட்டிருந்தான், கை கால் விழுந்த நிலைமையில இருந்தான். 18 வருடமாய் ஒரு கூனியை பலவீனப்படுத்துகிற ஆவி கட்டி இருந்தது. இன்னொருத்த 38 வருடமாய் வியாதியில் கட்டப்பட்டிருந்தான். இன்னொரு பிள்ளையாண்டான ஒரு தகப்பன் கூட்டிக்கிட்டு வரான். அவன் சொல்றான், சிறு வயது முதற்கொண்டே இவன் பிசாசின் கட்டில் இருக்கிறான். எவ்வளவோ கட்டப்பட்ட ஜனங்கள் பிசாசின் கட்டு. சிஸ்டர், பிரதர், எதற்கு உனக்கு விடுதலை முக்கியம் தெரியுமா? எதற்கு நீ அந்த அந்தகார சக்தியிலிருந்து விடுதலையாக்கப்படணும் தெரியுமா? பிசாசின் கட்டுவும் வாழ்க்கையில உடைஞ்சாதான் நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வாழ முடியும். ஒரு முறை ஐநாவரத்திலிருந்து ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. வேதனையோடு சொன்னாங்க, ஐயா 13 ஆண்டுகள் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் 40 நாளுக்கு மேல எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போகும். பாசிட்டிவ்னு வரும், டெஸ்ட் எடுத்து பார்த்தா. ஆனா சரியா அந்த 40வது நாட்களுக்கு மேலாக என்ன நடக்கும்? தூங்கி கொண்டு இருக்கும் போது சொப்பனத்துல ஒரு குட்டிச்சாத்தான் வரும், அல்லது ஒரு சர்ப்பம் ஒன்று வரும், அல்லது ஒரு குழந்தை ஒன்று வரும். ஓடி வந்து அப்படி ஏறி என் வயிற்றுல குதிச்சுட்டு அப்படியே ஓடிடும். சர்ப்பம் ஒன்று வரும், என் வயிற்று படம் எடுத்து என் வயிற்று அப்படி நக்கிட்டு என் வயிற்று மேல ஏறி அப்படி போகும். ஒவ்வொரு மாதமும் இந்த கனவு வந்த பிறகு என்னுடைய கரு கலைஞ்சு போயிடும். இப்படியாக 13 ஆண்டுகள் என்னால கருத்தரிக்க முடியாம நான் இருக்கிறேன். அவர்களுக்காக ஜெபிக்கும் போது உள்ள இருந்து ஒரு பிசாசின் ஆவி வெளியே வந்து சொல்லுது, இவளுடைய கர்ப்பப்பைய கட்டி வைக்க சொல்லி இருக்கிறாங்க. இவளுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாக கூடாதபடி இவளுடைய சொந்த தம்பியினுடைய மாமியாரை என அனுப்பிவிட்டு இருக்கிறார். இவளுடைய சொந்த தம்பியினுடைய மாமியார் எப்படி அனுப்புடா? இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க.
இவங்களுக்கு பிரியாணியில கலந்து கொடுத்தாங்க. அந்த பிரியாணியில தான் என்ன வச்சிருந்தாங்க. இவங்க அந்த பிரியாணியை சாப்பிடும் போது இவங்களுக்கு தெரியாது அது மந்திர பொடி கலந்த பிரியாணி என்று. அதை சாப்பிட்ட பிறகு இந்த வயிற்றுக்குள்ள நான் வந்தேன். 13 ஆண்டுகள் குழந்தை பாக்கியத்தை நான் அழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பல கருக்களை நான் தின்று இருக்கிறேன். இனியும் நான் விட மாட்டேன். பாருங்க, இதுதான் பிசாசின் சிறையிருப்பு. இன்றைக்கு அநேகருடைய பொருளாதாரம் ஏன் கட்டப்பட்டு இருக்குது? பிசாசின் சிறையிருப்பு. அநேகருடைய வீடு கட்ட முடியல, நிலம் வாங்க முடியல, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல. ஏன்? சிறையிருப்பு. பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். உன்னை சிறைப்படுத்தி உன் ஆசீர்வாதங்களெல்லாம் கட்டி வைத்திருக்கிறான். நீங்க உபவாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, வாக்கு தத்தங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ற போதிலும் உங்களால வெளியே வர முடியல, ஆசீர்வாதமா இருக்க முடியல. உங்க கணவருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இல்லை, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இல்லை. ஏன்? அது ஒரு பிசாசின் சிறையிருப்பு. ஹல்லேலூயா. இயேசு அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை துரத்தின பிறகு 18 வருடமாய் கூனி போயிருந்த அந்த மகள் நிமிர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. சிறையிருப்பு உடையும் போதுதான் நீ நிமிர முடியும் சிஸ்டர். இதனாலதான் உனக்கு விடுதலை முக்கியம். உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் உனக்கு விடுதலை முக்கியம். உன் பொருளாதாரத்தில் விடுதலை முக்கியம். ஒரு முறை ஒரு கணவர் மனைவி என்கிட்ட ஜெபிக்க வந்திருந்தாங்க. பல கோடி ரூபாய் கடன்கள், பல கோடி கடன். வேதனையோடு சொன்னாங்க, திருமணமான புதுசுல நாங்க வாட்டர் பிளான்ட் வைத்திருந்தோம், இந்த பிசினஸ் செய்தோம், அந்த பிசினஸ் செய்தோம், லட்சக்கணக்கான வருமானம் வந்தது. அதுக்கு பிறகு என்ன நடந்ததோ, திடீரென்று ஒரு 3-6 மாதத்துல எல்லா பிசினஸையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். அன்றையிலிருந்து இன்றை வரைக்கும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளா ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கடன்காரர்களுக்கு ஓடுறோம். என் கணவர் வீட்டிலே இருப்பது கிடையாது. நான் இங்க இருக்கிறேன், என் கணவர் கர்நாடகால இருக்கிறார், மும்பைல இருக்கிறார், இப்ப கல்கட்டால இருக்கிறார். ஓடிக்கிட்டே இருக்கிறார் கடன்காரர்களுக்கு பயந்து. சரி, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ண, கையை மூடுனா, கண்ணை மூடுனா, அந்த சகோதரர் இப்படி கையை அப்படி கூப்பி இருந்தாரு பாருங்க. அப்படி கையெல்லாம் இரும்பு சங்கிலியால கட்டப்பட்டு இருக்கிறத கர்த்தர் காண்பித்தார். அந்த இரும்பு சங்கிலி எப்படி இருக்குன்னா முள்முள்ளா இருக்குது. அந்த சங்கிலி முள்முள்ளா இருக்குது. நான் கண்ணை திறந்தா அவர் கையில அது கிடையாது, கண்ணை மூடுனா நான் ஆவியில் அவர் கைகளில் அந்த சங்கிலியை பார்க்கிறேன். ஆனா கண்டு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், இதுதான் இவன் இந்த நாளுடைய கையெல்லாம் கட்டி இருக்கிறான். இவன் வருமானம் இவன் செழிக்க கூடாதபடி இவனுக்கு மந்திரம் பண்ணி கட்டி இருக்கிறான். பிசாசுகளை ஏவி விட்டு இருக்கிறாங்க இந்த வீட்டின் மேல. கடினமா உழைக்கணும், கடினமா உழைத்தாலும் இவனுக்கு ஆசீர்வாதம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த கைகள் முட்களால் கட்டப்பட்டு இருக்கிறது, மந்திர கட்டுகளால் கட்டப்பட்டு இருக்கிறது. நான் சொன்னேன், கைகளிலே இருக்கிற இந்த முள் சங்கிலிகளை நான் இயேசுவின் ரத்தத்தால உடைக்கிறேன்னு சொன்ன உடனே பக்கத்துல அமைதியாய் நின்று கொண்டிருந்த மனைவிக்குள்ள இருந்து ஒரு பிசாசு வெளியே வந்து சொல்லுது, ஐயோ கண்டுபிடிச்சிட்டியா, நீ இந்த கையில இருக்கிற கட்டை கண்டுபிடிச்சிட்டியா? எவ்வளவு நாட்களா அந்த கையை நான் கட்டி இருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? இந்த குடும்பத்தார் செழிக்க கூடாது, இவங்களுக்கு வருமானம் வரக்கூடாது, பணம் வரக்கூடாது, இவங்க ஆசீர்வாதம் இருக்கக்கூடாது. இதுதான் பிசாசின் சிறையிருப்பு. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இந்த பிசாசின் கட்டளை இருக்குது. உங்களுக்கே தெரியல, உங்களுடைய வீடு, குடும்பம், ஆசீர்வாதம் எல்லாம் கட்டப்பட்டு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியல. நீங்க நினைக்கிறீங்க நமக்கெல்லாம் யாரு வச்சிருப்பா, நமக்கெல்லாம் யாரு செஞ்சிருப்பா, நமக்கெல்லாம் என்ன பிசாசு நல்லதானே இருக்குது. ஆனா உண்மையில சொல்ல போனா நீங்க நல்லா இல்லை. பிசாசின் சிறையிருப்பு. நல்லா கேளுங்க. அதனாலதான் ஆண்டவர் முதல்ல என்ன செய்தாரு? உன் சிறையிருப்பை திருப்புகிறார். உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும் போதுதான் என்ன நடக்கும் சிஸ்டர்? கீர்த்தியும் புகழ்ச்சியும் உனக்கு உண்டாகும். இதனாலதான் உனக்கு ஆவியின் அபிஷேகம் வேணும். சிறையிருப்பு உடையனா அது சும்மா உடையாது. சிறை கதவுகளை உன் பலத்தை கொண்டு நீ உடைக்க முடியாது. உனக்கு ஆவியின் பலன் வேணும். பைபிள் சொல்லுது, சிம்சோன் மேல் ஆவியானவர் பலமாய் இறங்க அவன் கைகளில் கால்களில் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூலை போல அருந்தது. சிஸ்டர், பிரதர், சிறையிருப்பு உடையனா உன் மேல ஆவியானவர் பலமாய் இறங்கணும், பலமாய் இறங்கணும். ஏன் இன்றைக்கு இன்னும் உங்க கட்டு உடையல? ஏன்னா ஆவியானவர் உங்க மேல பலமா இறங்குகிற அனுபவத்துக்குள்ள நீங்க வரல. அதுதான் பிரச்சனை. ஏதோ ஆவியானவர் நல்லா இருக்குது, கை தட்டுறீங்க, போறீங்க, குதிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, இதெல்லாம் பத்தாது சிஸ்டர், பிரதர்.
இதெல்லாம் பத்தாது. ஆவியானவர் உங்க மேல நெருப்பா இறங்கணும், அக்கினியா ஊற்றப்படணும், அக்கினி அபிஷேகத்துக்குள்ள நீங்க வரணும். அக்கினி தான் கட்டுகளா இருக்கும். இதனாலதான் கர்த்தர் உங்க மேல அக்கினி அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். இயேசு சொன்னாரு, அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அக்கினி இறங்கும் போது என்ன நடக்கும்? கட்டுகள் எல்லாம் எரியும். ஒரு கயிறை தூக்கி நெருப்புல போட்டு பாருங்க, என்ன நடக்கும்? அந்த கயிறு அது எரிஞ்சிடும். சிம்சோன் மேல் ஆவியானவர் அப்படிதான் இறங்கினார், பலமா இறங்கினார்.